எண்ணத்தோடையே நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த படம் என்ன அதுக்குள்ளே கதைக்குள்ளே இழுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருக்குது. சின்ன படம், இண்டிபெண்டன்ட் படம்ங்கிறத தாண்டி இந்த படம் போகணும் நிறைய பேருக்கு அப்படிங்கிறதுக்காக ரேகா நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இறங்கி நிறைய வேலை செய்து முடிவு பண்ணோம். ஸோ இப்போது உங்களால் நல்ல ரீச் கிடச்சிருக்கு, ஏற்கனவே நல்ல ரீச் போயிட்டுருக்கு. இப்போ இந்த படக்குழுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ராகுல் டைரக்டர், ராகுல் ப்ரொடியூசர், அண்ட் மூரா ஐயா இருக்காங்க, அண்டு அஞ்சனா மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அண்டு லீடு இவங்க பண்ணியிருக்காங்க நாகராஜன் கண்ணன். அண்ட் அவங்க ரைட்டர் கூட, ஒரு பாடலாசிரியராகவும் இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்காங்க. அண்டு படத்துலேயும் ரைட்டர், படத்தோட ரைட்டர் ரெண்டுமா இருக்காங்க. அண்ட் படக்குழு எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இப்போது டைரக்டர் பேசுவார். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இது 2வது படம் இங்கே உட்காந்து பார்த்து எங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் எடுத்தோம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல. ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒரு டீசெண்டான ஒரு படம் எடுத்திருக்கோம். அது நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசுங்க. ஸோ பேசுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஜெனுவனாக தோணுதோ அதை பேசுங்க. பட் கண்டிப்பாக பேசிடுங்க, பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. நான் எங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், நீங்கள் எல்லாருமே பேசுனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ட்ராக்ஷன் வரும், மக்கள் வருவாங்க இதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆத்தர் இன் சர்ச் ஆஃப் 6 கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, 6 கேரக்டர்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஆத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் வெளியில் வந்து இந்த ரைட்டர் கிட்ட கேட்கறதுன்றது நிறைய கதைகள் இருக்கு. எது சார்? ஓ, அந்த அனிமேஷன்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா? இது வந்து ஓவியர் ஜீவா சார் எங்களுக்காக வரைஞ்சாரு. அண்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரக்டர் அண்ட் ரியல், இது ரெண்டும் போய் வருது. அதனால அந்த ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணோம் சார். டைரக்டர் சார், நீட்டை பற்றி பேசியிருக்கீங்க, அது என்ன இன்ஸ்பிரேஷன்னு? அதுக்கப்புறம் வந்து நீட்டை பற்றி நீங்கள் பேசும்போது கடைசியில் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டுறீங்க. பட் இது கான்ட்ரவர்சி ஆல்ரெடி இருக்குது, எக்ஸாம்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அரசியல் ஏன் நீங்கள் பேசல? இதில் நீட்டு எழுதி தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார், தீர்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குது. இல்லை சார், நாங்கள் அப்படியே ஆக்சுவலி கொடுக்கல. அதான் அந்த ஓப்பன் எண்டாக நாங்கள் வச்சோம் சார். என்னன்னா அது நீட்டை அவங்க கிளியர் பண்ணிட்டு வராங்களா இல்லை அது ரத்து ஆகிடுச்சான்றது வந்து நம்ம வேர்ட்ஸில் எதுவுமே கன்வே பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டும் இருந்தது. நமக்கு வந்து நீட் ஒரு ஸ்டேஜில் வந்து ரத்தாக இருந்தது. ஸோ அதனால தான் அது ஓப்பன் எண்டாக விட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஸ்டோரிஸ் டைலாக்லாம் நல்லா எழுதிருக்கீங்க. மாற்று சினிமாவை விரும்புபவர்களுக்கு நிச்சயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெகுஜன மக்களிடையே அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப விளம்பரம் பண்ணியிருக்கணும் நீங்கள். கண்டிப்பாக சார். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள்கிட்ட படத்தை போட்டு காட்டி எப்படியாவது பண்ணுங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுவோம் சார். சார் நீங்கள் ஜஸ்ட்டு பேசுங்க சார், எங்களுக்கு அது போதும் சார். ஏன்னா நீங்கள் பேசுகிறோம், அதுக்குடைய ரீச் வேணும்ல. அதுதான் சார். நீங்கள் ஒரு மாதமாக சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளோ எழுதியிருக்கலாம். அதான் சார், நீங்கள் நம்மளுக்காக தான் பேசுகிறேன். கண்டிப்பாக சார், அக்ரீட், ஆனஸ்டாக அக்ரீட். பட் நீங்கள் பேசுனீங்கனால, ஏன்னா எங்களுக்கு இது புதுசு சார். ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கற்றுக்குறோம். இல்லை நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஈவன் ரைட்டிங்லேயே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம், டேர்ன் பண்ணி பார்க்கும்போது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அது ஓகே. இதோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லேயும் மேபி நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம். மார்க்கெட்டிங் நீங்கள் செலவே பண்ணிக்க கூட தேவையில்லை. சினிமாவில் இருக்கிற இளம் இயக்குநர்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்து படத்தை பாருங்கன்னு சொல்லி அவங்களே ப்ரமோஷன் பண்ண வச்சுருக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். அது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் சார். நம்ம ஆக்சுவலி இந்த படம் முடித்து ஒரு 1 இயர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம நிறைய பேருக்கு போட்டு காமிச்சோம், இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம அப்ரோச் பண்ணோம். அது நமக்கு நிறைய கிளிக் ஆகல. நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பல ரீசன் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பட் இந்த படம் இந்த வருடத்தை ஒரு மிக சிறந்த முக்கியமான படங்கள். தேங்க்யூ சார். சார், அந்த ஆசாரி வேலை தான் ஆசாரி தான் செய்யணும்னு குலக்கல்வி திட்டத்தை வற்புறுத்திருக்கீங்களா? அப்படி இல்லை சார். இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, லைக் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதாவது இங்கே வந்து அந்த ஒரு எழுத்தாளரோட மனநிலையிலேருந்து நம்ம அந்த இதை பார்க்குறோம்.
ஸோ இங்கே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம். சூப்பர், தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு ஜெயராம் எப்போ கால்ஷீட் கொடுத்தாரு சார் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அதை சொல்லி 100 இல்லை எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. இவரை பார்க்கறதுக்கு ஜெயராம் மாதிரி இருக்காங்க. இவர் பதில் சொல்லுங்க. மினி ஜெயராம் வச்சிருக்கேன். மினி ஜெயராம்லாம் இல்லை, நடிப்பில் நல்ல பெரிய ஜெயராம் அவர். இதுக்கப்புறமா முருகன் மந்திரமும் ரேக்காவையும் வச்சு சார் பப்ளிசிட்டியில் கொஞ்சம் கவனம் செலுத்தி. ஏன்னா முருகன் மந்திரம்லாம் வந்து சினிமாவில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை அவர் சப்போர்ட் பண்ணுறப்பே இது நல்ல படங்கிறது எனக்கு புரிஞ்சுது. வாழ்த்துக்கள். நாங்கள் ஆக்சுவலி ரேகா மேடம் ஆகட்டும், முருகன் மந்திரம் சார், ராஜ்வேல் சார், இவங்ககிட்டலாம் லேட்டாக போனோம். நாங்கள் எங்கள் தப்பு தான், லேட்டாக போனோம். அதனால இவங்க என்ன புஷ் பண்ண முடியுதோ பண்ணுறாரு. இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம ராஜ்வேல் சார் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்து சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க சார். அவர் அபிபி படத்தோட கோ டைரக்டரு. இவர் தான் வந்து எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரிலாம் பெருசாக தெரியாது, உள்ள டேரக்டர்ஸ் தெரியாது, யாருமே தெரியாது. இவரை நாங்கள் மீட் பண்ணுறோம், இவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். இவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு அழகான இண்டஸ்ட்ரியை காட்டினாரு. என்னன்னா காலைல கால் பண்ணுவார், பிரதர் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம், யாரை பார்க்குறோம், எந்த டேரக்டர் கிட்ட போய் காட்டுறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் பைக்கில் கிட்டத்தட்ட நிறைய டேரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ் இவங்ககிட்டலாம் போய் நாங்கள் படம் காமிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து ராஜ்வேல் சாருக்கு தான். சரி, இங்கே அதேன் பாலா வந்திருக்கிறாரு, அவர் ஒரு வார்த்தை பேசணும். ஏன்னா படம் பார்த்துருக்கிறாரு ஃபுல்லாக. கண்டிப்பாக இது அருமையான படத்துடைய இசையமைப்பாளர். என்னுடைய தமிழ் சினிமா டெபியூ இது. ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எனக்கு முதல்ல இதை எடுத்துகிட்டு வரப்போ இவங்க ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் வந்தாங்க. பட் என்னுடைய இன்புட்ஸ் அவங்க ரொம்ப கொலாபரேட்டிவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு பாடலும் வந்து இதில் எப்படி ஒர்க் பண்ணோன்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஃபார்மேட், அதனால தான் ஒவ்வொரு பாடலும் சவுண்ட்லேயும் சரி அதோடைய ஃபார்மேட்டும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக நீங்கள் கேட்குற தமிழ் சினிமா பாடல்கள் மாதிரி இல்லாமல் ஒரு புது சவுண்ட், ஒரு புது எஸ்தட்டிக், ஒரு நல்ல ஃபீலிங்கோட போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷனாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ப்ளீஸ் எங்களுடைய படத்தை பற்றி பேசுங்க. அண்ட் உங்களுடைய வேர்ட்ஸ் வில் மீன் அ லாட் டு அஸ். தேங்க்யூ. பட்ஜெட் நாங்கள் இது 25 lakhsல எடுத்திருக்கோம். சரிங்களா? ஆமாம். அண்ட் நாங்கள் இதோட அவுட்புட் வந்து இவ்வளோ கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக எங்களால் அது டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு முழுக்க காரணம் எங்களோட டெக்னிக்கல் டீம் தான். ஸ்டார்டிங் வித் சுந்தர் ராமகிருஷ்ணன். அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான பில்லர் அவர் நாங்கள் கொடுத்த லிமிட்டேஷன்ஸ்க்கும் அவர் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸில் பாதி தான் நாங்கள் கொடுப்போம், லைட்ஸ் பாதி தான் கொடுப்போம். என்ன கொடுத்தாலுமே அதில் ஒரு ப்ரில்லியண்ட்டான அவுட்புட் வந்து அவர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து அஞ்சனா. இவங்ககிட்ட நாங்கள் போகும்போது எங்களுக்கு சாங்குக்கு ஐடியாவே இல்லை. நாங்கள் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுங்க, இதுதான் பட்ஜெட். அதுக்கே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போனோம். ஆனால் இவங்க ப்ராஜெக்டை ஓன் பண்ணி இவங்க இன்ஷார்ட் ஒரு 5 சாங்குமே படத்தில் ஒரு நல்ல எலிவேஷனை தான் கொடுத்தது. ஸோ அது ஒரு பக்காவாக கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நாகூரானும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸில் இருந்தார். நாங்கள் அவர்கிட்ட போனப்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்தோம். அதுக்கு என்ன சின்சியாரிட்டி அவர் கொடுத்தாரோ அந்த படங்களுக்கெல்லாம், பெரிய படங்களுக்கெல்லாம். ஆனால் இது ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டும் அங்கே அவர் வாங்குறதும். பட் அதுக்கு என்ன ஜெனுவினிட்டி, என்ன எஃபர்ட் போட்டாரோ அதே எஃபர்ட் வந்து எங்கள் படத்துக்கும் போட்டார். ஸோ டெக்னிக்கல் டீம், நாகுரானுக்கு மட்டும் இல்லை, என்டையர் டெக்னிக்கல் டீம், we are so grateful சார். உண்மையிலேயே எல்லா டெக்னிக்கல் இருக்கவங்க எல்லாருமே all the technicians have worked well. Yes sir. Thank you sir. எல்லாருமே ரொம்ப நன்றி. இது சமூகத்தில் அந்த கட்டமைக்கப்படும் பொழுது முக்கியமாக சில பேர் இருப்பாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள். அங்கிருந்து நிறைய பேர் அதை பின்தொடர்றாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்குது, அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் அந்த படத்தில். அப்போ அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சமூகம் வந்து கட்டமைக்கப்படுது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான நோக்கம் இருக்கணும், அந்த எழுத்தோட அந்த தன்மை என்னவா இருக்கணும். இது கிரியேட்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுகிறோம், படைப்பாளின்னு ரைட்டர்ஸாக இருக்கலாம், மற்ற துறையாக கூட இருக்கலாம். இந்த மொத்த படைப்பாளிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு இது இருக்குன்னு சொல்லி பேசுகிறோம். இதுதான் இந்த படம் சொல்ல வந்த விஷயம். மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த விமர்சனங்களை கொடுங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ.
இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தடுத்து 2 படங்கள்லேயுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள், ஏன்னா எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் கடைசி நேரத்துலாம் பழக்கம். ஆமாம் ஆமாம். ஆனால் பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக, அதாவது படைப்பு, ஒரு படைப்பாளி, அந்த கதாபாத்திரங்கள், அது இப்படி ஒரு கதை போகுது. ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப அடிநாளமாக அதுதான் இருந்து இப்படி, ஏன்னா நீங்கள் யார் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த படம் வந்து உங்களை பற்றி எனக்கு சொல்லிச்சு. அது எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. இதில் நான் பங்கு பெற்று இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன உடனே தான் தெரியும். அந்த கதையோடு இழுத்துட்டு போச்சு. இல்லை, அந்த கதையோடையே நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போகிறது மாதிரியான ஒரு தன்மையை அது வந்து கொடுத்தது. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. தயாரிப்பாளர் அது நீங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தை கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. நிறைய கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த கதையை வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் வந்து எழுதுகிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை, நாகராஜ் இருக்கார், இட்ஸ் வைடர் டீம், வினோத் இருக்கான். நாங்களாம் வந்து கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவாக இருந்தது இனிஷியலாக, சம்வேர் இன் 2014 or 2013. ஸோ அந்த டைம்லேருந்து ஃபைனலாக நாங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம். இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம், என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப கமர்ஷியலாக போகாமல் இந்த ப்ராசஸை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுப்போம். அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஃபைனலாக இங்கே வச்சுருந்த லாட்டில் இந்த லாட் எடுத்து அதை டெவலப் பண்ணோம் சார். தெரியல சார். ஐ மீன், வி ஹேவ் ஸ்டோரிஸ் சார், வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் டைரக்டர் சார், நீங்கள் யார் சார்? ஏன்னா ரொம்ப பிரமாதமாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நேரடியாக சினிமாவுக்கு வந்தீங்களா இல்லை யார்ட்டையாவது அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இருந்தோம்? சார், நான் வந்து பிரம்மா சாரோட அவரோட அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். அவரோட ரைட்டிங் டீமில் இருந்திருக்கேன். நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணேன். நான் ஃபோர்டில் வந்து க்ளோஸ் டு 15 years என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் அங்கே ஒர்க் பண்ணதுனால நான் போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியல. பட் பிரம்மா சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்திருக்கு, இந்த ஸ்டோரியிலேருந்தும் எல்லாத்துலேயும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தோம். அதில் நிறைய தப்பு பண்ணோம். அப்படி எடுத்து கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் சார். இப்போ 25 லட்சம்னு பெருமையாக சொன்னீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லட்சங்களை போட்டு கொஞ்சம், ஏன்னா இப்போ இந்த படத்தில் வந்து மு ராமசாமி சார், டெல்லி கணேஷ் சார், அதுக்கப்புறம் சாய் தீனா, இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அந்த காயத்ரி இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்குமே. கண்டிப்பாக சார். ஆனால் இப்போது எங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம், அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன பிராண்டு கிரியேட் பண்ணோன்றது இருந்தது. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இப்போ கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு டீமாக வந்து ஓகே, ஓரளவுக்கு இவங்க டீசெண்டாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு அதுதான் சார். உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்க. தேங்க்யூ, அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. தேங்க்யூ சார். ஆக்சுவலி இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, இவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஐகான், ஒரு பெரிய டைரக்டர், 20 படங்கள் பண்ணவர். ஆக்சுவலி அவங்க அப்பாவை பற்றிய கதையை கேட்கும்போது அது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அவருக்கு ஒரு இந்த படம் பண்ணுறது வெறுமனே இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கோல் இல்லை, அதை நீங்களே சொல்லிடுங்க எங்கள் அப்பாவோட. அப்படி இல்லை சார். எங்கள் அப்பா, அவர் பேர் கேஜி ராஜசேகர். அவர் மலையாளத்தில் வந்து ஒரு 20 படம் பண்ணியிருக்காரு. பட் அவர் கடைசி படம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய லாஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து வேலைக்கு போக வேண்டியது இருந்தது. வேலை பண்ணோம், அந்த கடன்லாம் அடைச்சிட்டோம். இப்போ கையில் கொஞ்சம் காசு இருந்தது. ஸோ அதனால எல்லாரும் காசு போட்டு படம் எடுத்தோம். சார் ஸ்டோரியில் நீங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார். 2 இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்தது. ஒன்று உங்களை ஓவர்டேக் பண்ணி நீங்களே போன மாதிரி இருந்தது. எது சார்? அந்த வேக் சார் பேசினது, நான் கிரியேட் பண்ண கேரக்டர் என்னையே ஓவர்டேக் பண்ணி போதுறான்னு அது உங்களுக்கு தோணுச்சா? இன்னொரு இடம் வந்து ஆட்டோக்கார் ஜீன்ஸ் போட்டு உக்காஞ்சி பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு. அது அவர் வந்து பாத்ரூம் போகிற மாதிரி இல்லை சார். அது வந்து அவர் அந்த இடத்துல உட்கார்றாருன்னு மாதிரி வச்சோம். அப்புறம் அந்த விவேக் சார் இது வந்து சும்மா ஒரு டார்க் ஹியூமருக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக வச்சோம் சார். இல்லை சார். இப்போ இது மாதிரி இங்கிலீஷ் மூவி ஒன்று பார்த்துருப்போம்.